கேபிஒய் பாலா பத்தி 3 நாளா சோசியல் மீடியால ஒரே அவதூறா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு பண்றாங்க, எதனால இது நடக்குதுன்றது தெரியல. இவ்வளவு நாளா எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆம்புலன்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த ஆம்புலன்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான விளக்கமா அவர் கொடுத்துட்டாரு, ஏதாவது ஸ்டிக்கர்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் நிரூபிச்சுட்டு இருக்குன்ற அவசியம் கிடையாது. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுங்க. அப்பெல்லாம் இவங்க எல்லாம் வாயை திறந்தா எல்லாம் தெரியல. ஆருத்ரா நிதி நிறுவனம் பிரச்சனை நடந்தப்ப இவங்க எவனும் வாயை திறக்கல. நிறைய பைனான்ஸ் கம்பெனி எல்லாம் ஸ்கேம் பண்ணிட்டு போனாங்க, அதை பத்தி எல்லாம் பேசல. சென்னையில திருநாய்க்கு ஊசி போடுறதுக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல், அதை பத்தி பேசல. மதுரையில 150 கோடிக்கு மேல வந்து வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசல. டாஸ்மாக் ஊழல் நடந்துச்சு, அதை பத்தி பேசல. ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் ஊழல் நடந்துச்சு, அதை பத்தி பேசல. யார் அந்த சார்ன்ற மேட்டரை பத்தி பேசல. ஏன்னா அவங்களும் அதிகார வர்க்கம். அப்ப அவங்கள போய் நம்ம போய் தொந்தரவு பண்ண முடியாது. குஜராத்ல நீரவ் மோடி பணத்தை அடிச்சுட்டு போனாரு, அதை பத்தி பேச முடியாது. விஜய் மல்லையா பணத்தை அடிச்சுட்டு போனாரு, அதை பத்தி பேச முடியாது. ஏதோ ஒரு எளிமையான ஒரு ஆளு, ரொம்ப அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல மக்களுக்கு ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அதை பொறுத்துக்கிற முடியாம அவரு கொஞ்சம் வளர்ந்து உதவி எல்லாம் பண்ணி அடுத்த நிலைமைக்கு வந்து ஒரு ஹீரோவாயி ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்றாரு. படத்துக்கு ஸ்கிரீன் கொடுக்க விட மாட்டேன்ட்டீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், படம் கொஞ்சம் இப்ப நல்லா போகுது அப்படின்னு நீங்க அவர் மேல அவதூறு பரப்புறீங்க. இதெல்லாம் உங்களோட வன்மத்தை காட்டுதுங்க. ஒரு எளிமையா இருக்கவன், ஒரு சாதாரணமா இருக்கவன், ஒரு கீழ்நிலையில இருக்கவன் வளர்ந்து மேல வந்துடக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு புத்தி. பாரிசாலன் எல்லாம் பேசியிருக்காரு. பாலா போனாரு, எதாச்சியா கேமரா கொண்டு போனாரு, அங்கிட்டும் கேமரா இருக்கு, இங்கிட்டும் கேமரா இருக்கு, ஒரு பணத்தை எடுத்து உதவி பண்றாரு. அந்த இடத்துல எதுக்கு எதாச்சியா கேமரா, எதாச்சியான்னு நிறைய விஷயம் பேசுறாப்ல. பாலா எதர்ச்சியா வராது. பாலா எதர்ச்சியா வராது. எதர்ச்சியா அப்படி எதர்ச்சியா பாலா வரும்போது அங்க ஒரு அம்மா வந்து எதர்ச்சியா வந்து எதர்ச்சியா வந்து அந்த ஒரு அம்மாக்கு எதர்ச்சியா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு எதர்ச்சியா ஒரு உதவி கேட்க வேண்டிய சூழல் வரும். அந்த நேரத்துல எதர்ச்சியா அந்த அம்மாக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்குது, அந்த அம்மாக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கு. அந்த நேரத்துல எதர்ச்சியா பாலா கையில ஒரு கட்டு காசு இருக்கு. அந்த கட்டு காசு அவர் கையில வச்சு கொடுக்குறது எல்லாமே எதர்ச்சியா நடக்குது. இதுல என்ன கொடுமைனா, எதர்ச்சியா ஒரு பக்கம் கேமரா தான் பரவாயில்ல, ஆனா எதர்ச்சியா கேமரா இருக்கு, லைட் இருக்குது, எதர்ச்சியா எல்லாமே எதர்ச்சியா நடந்துச்சு. விளம்பரத்துக்காகவே பண்ணட்டுங்க. விளம்பரத்துக்காகவே பண்ணாலும் அவர் நல்லது பண்றாரு. எத்தனை பேர் விளம்பரத்துக்காக அவங்கள சொந்த சுயமரியாதையை விட்டு கொடுத்து விளம்பரம் பண்றாங்க. எவ்வளவு பேர் ஆபாசமா விளம்பரம் பண்றாங்க, விளம்பரம் தேடிக்கிறாங்க. நிறைய பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியால. விளம்பரம்ன்றது வந்து எந்த வழியில வேணாலும் விளம்பரம் தேடிக்கலாம். காசு கொடுத்து போஸ்ட் அடிச்சு கூட ஒட்டி விளம்பரம் தேடிக்கலாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விளம்பரம் ஆகுறது, பிரபலம் ஆகுறது. அவர் ஆல்ரெடி பிரபலம் தான். அப்போ அவர் வந்து விளம்பரமாகன்ற எந்த அவசியமும் கிடையாது. பண்ணணும், ஒரு நல்லது பண்ணணும், நம்மளால 4 பேருக்கு நல்லது கிடைக்குதுன்னு அவர் பண்றாரு. அதை வச்சு அவர் விளம்பரம் பண்ணா பண்ணிட்டு போட்டுமே, அவரோட சொந்த காசுல தானங்க விளம்பரம் பண்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்களும் தான் ட்ரீ ரெஸ்கியூ பண்றோம், அதை வீடியோ எடுத்து போடுறோம். அப்ப அதை வச்சு நீங்க விளம்பரம் தேடுறீங்களா? ஆமா, விளம்பரம் தேடுறோம். அதை வச்சு எங்களுக்கு அந்த மரத்துக்கு கமெண்ட்ஸ்ல வருது, நாங்க அதை தேடி போறோம். எங்களுக்கு கண்டென்ட் இல்லாமலோ இல்ல ஒரு விஷயம் பண்ண தெரியாமலோ நாங்க வந்து இதை பண்ணல. அதே போல கேபிஒய் பாலாக்கு வந்து கண்டென்ட் இல்லாம ஒரு விஷயம் பண்ணல. அவருக்கு என்ன எந்த டேலண்ட்டும் இல்லாமலா பாவம் உதவி பண்ணி அதை வச்சு புகழ் தேடுறதுக்கு அவர் அப்படி ஆள் கிடையாது. நல்ல ஒரு திறமையான ஆள் தான். விஜய் டிவில போனவங்க எல்லா பத்தியும் ஓரளவுக்கு வளர்த்து பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க. விஜய் டிவி புகழா இருக்கட்டும், ரோபோ சங்கரா இருக்கட்டும், மதுரை முத்தரனா இருக்கட்டும், யார் வேணாலும் சொல்லுங்க. எல்லாம் விஜய் டிவில போனவங்க எல்லாம் ஓரளவுக்கு வெல் செட்டில்டு தான். நல்லா ஓரளவுக்கு நிறைய பேர் ஹீரோ ஆயிட்டாங்க. அதே மாதிரி இவரு ஹீரோ ஆயிட்டாரு. இப்போ இவருக்கு வந்து இவ்வளவு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சாதாரண ஆட்கள்லாம் வளர விடுங்க. நீங்க எல்லாம் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுருங்க.